ஹல்லேலூயா. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல்கள் 34:1 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரது புகழ் எப்பொழுதும் எனது நாவில் ஒலிக்கும் என்ற வார்த்தையின்படியாக எப்பொழுதும் நம்முடைய நாவில் ஆண்டவர் புகழ்ச்சி ஒலிக்கப்படுகின்றதா? இப்பொழுது ஆண்டவருடைய புகழ் நமது நாவில் ஒலிக்கும்படியாக நம் நாவுகளை திறந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரை வெட்கப்பட்டதில்லை, அவரை ஆதரவாய் கொண்டு நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும்போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும்போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரை ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. ஆமா ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, வல்லமை மிக்க உமது நாமம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை மிக்க உமது கரத்தின் கீழ் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆளுகை செய்வீராக, எங்களை வல்லமைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஏசாயா 53:5 அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏசாயா 41:10 ஹல்லேலூயா. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கலங்காதே, நான் உன் கடவுள். ஆமென். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த 1 மணி நேரத்தை தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தந்தையே. எங்கள் மூவரை இறைவனே, உம்முடைய அருளையும் பிரசன்னத்தையும் ஹல்லேலூயா நாங்கள் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கூடுகையை ஆசீர்வதிப்பீராக. எரேமியா 1:8-9-10 அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆமென். ஹல்லேலூயா. பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும்,
கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆமேன். ஹல்லேலூயா. அடியவளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் நானாகவே வந்திருக்கிறேன் தந்தையே. உமது இறை வார்த்தையை அப்பா விதைப்பீராக. ஒவ்வொருவர் உள்ளத்தில் விதைக்கின்ற விதையானது 100 மடங்கு பலன் கொடுக்க தேவரே கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கனம் மகிமையும் ஒவ்வொருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம் தந்தையே. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனம் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 உற்சாகமாய் சொல்லுவோமா? Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சிஸ்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கும். தயவினால் நான் நல்லா இருக்கேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி. அன்பார்ந்தவர்களை, நம்முடைய கடைசி பதிவில் நாம் கேட்ட இறைச்செய்தி யாருக்காவது நினைவுக்கு வருகிறதா? ஹல்லேலூயா. என்னுடைய இறைச்செய்தி, கடைசியாக நீங்கள் கேட்கப்பட்ட நம்முடைய இறைச்செய்தி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? ஹல்லேலூயா. 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 நன்றி, நன்றி கடவுளுக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ஒரு புனிதரை நாம் பார்த்தோம் இல்லையா? புனிதரோட வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம் இறைச்செய்தியை அப்படியே பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பார்த்தவர்களே. ஆமா சிஸ்டர். ஆமா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த புனிதர் எதை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்ததாக சொன்னேன்? பல ஆண்டுகளாக அவர் எதை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தார்? ஆண்டவரின் திருவுடலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி கடவுளுக்கு நன்றி. அப்ப இப்ப நம்ம எதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே? நமக்கு அவர் உயிர் மூச்சை கொடுத்தது, அதுக்காக கூட நம்ம அவர் பாதத்துல அமர்ந்திருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இறைகளுக்காக, அந்த மன்னாவுக்காக நாம் அவருடைய ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இல்ல சிஸ்டர், இல்ல. எப்படி அந்த புனிதரானவர் பல ஆண்டுகள் நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தாரோ, அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, அதே நற்கருணை, அந்த நற்கருணை நமது ஆண்டவர் இயேசுதான். அந்த வார்த்தை தான் இயேசு என்று நாம் அனைவருக்குமே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இந்த மன்னாவுக்காக இப்பொழுது இந்த நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் மரியாவை போன்று, ஆமென். ஹல்லேலூயா, இப்பொழுது இந்த நொடி பொழுதில் நானும் நீங்களும் மார்த்தாவாக இருக்கின்றோமா, மரியாளாவாக இருக்கின்றோமா அன்பு சகோதர சகோதரிகளே? ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? மரியாவாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மரியாவை போன்று நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பாத்திரங்களாகத்தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு என்ன தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது விவிலியத்திலே. அவருடைய சமூகம் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவதாக விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், திருப்பாடல் நூலிலே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இறை செய்தியை கேட்பதற்காக ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன அன்பார்ந்தவர்களே? அன்பு. அவருடைய இறைவாக்காக நாம் அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இன்றாவது என்னுடைய மகன் அல்லது மகள் எனக்கு உரியவளாக, ஆமென். ஹல்லேலூயா, எனக்கு மட்டுமே உரியவளாக, எனது திருவுளத்தை நிறைவேற்றுகிறவளாக, என் பாதையில் வழி நடக்கிறவனாக மாற மாட்டார்களா?
என்று சொல்லி ஆண்டவர் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார். தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த எதிர்பார்ப்புகளை நாம் இன்றாவது நிறைவேற்ற முழு முயற்சி செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய இறை செய்தியானது இன்றைய இறை வசனங்களை எடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் திருத்தூதர் பணிகள், அடுத்ததாக திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 34-42 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய இன்றைய இறை வசனங்கள். ஆமென். இறை வார்த்தைகள், இன்றைய இறை வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ஒட்டி, வசனங்களை ஒட்டி, அந்த வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் நமக்கு இன்று என்ன கற்று தரவிருக்கின்றார், எதை ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டு இந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் என்று தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை, ஒருவர் எடுத்துக்கொள்வோம். திருத்துதர் பணிகள் 5ஆம் அதிகாரம். முதல்ல நம்ம நற்செய்தி வாசகத்துக்கு கடந்து செல்லும். யோவான் 6ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலிருந்து 5வது இறை வார்த்தை வரை வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர். உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இறை செய்தியின் முக்கியமான ஒரு செய்தியின் தலைப்பாக, அன்பார்ந்தவர்களே, நம் திட்டங்களும் செயல்களும். எப்படியா அன்பார்ந்தவர்களே, நம் திட்டங்களும் செயல்களும் மனிதரிடமிருந்து வந்ததா, அல்லது நம் திட்டங்களும் செயல்களும் கடவுளை சார்ந்திருக்கின்றதா, அல்லது மனிதராகிய நம்மவே சார்ந்திருக்கிறதா, அல்லது கடவுளை சார்ந்ததாக இருக்கின்றதா என்றுதான் நாம் இந்த வசனங்கள் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களே சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய செயல்பாடுகள் மனிதனாகி என்னிடமிருந்து வருகிறதா, அல்லது கடவுளை சார்ந்து அது வருகிறதா, பிறப்பெடுக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்க அழைக்கிறேன் உங்களை. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே, கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர். நலமற்றோருக்கு, உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள். எதை கண்டு மக்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்ததாக பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே? புரிஞ்சுச்சா? பைபிள் கையில வச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஆமென், ஹல்லேலூயா. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு. கேக்குது. கேக்குது. சரி, அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதான். ஹல்லேலூயா. எதை பார்த்து மக்கள் அனைவரும் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள்? இயேசுவிடம் எதை பார்த்து மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள்? அருள் அடையாளங்களை. ஆமென், ஹல்லேலூயா. அடையாளங்களை பார்த்துதான் அந்த திரளான மக்கள் அவரை இயேசுவை என்ன செய்தார்கள்? பின்தொடர்ந்தார்கள். இன்றும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த இடத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றதோ அங்குதான் மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உண்மைதானே அன்பார்ந்தவர்களே? உண்மைதான் சிஸ்டர். ஆமென். எங்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தொடப்பட்டு எழுப்புதல், அதாவது எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டு வேறு காரியங்கள் செய்கிறார்கள், அது நமக்கு வேண்டாம் அன்பார்ந்தவர்கள். அப்போ எங்கு இறை வார்த்தைகள் தொடப்பட்டு எங்கு மனமாற்றங்கள் பிறப்பெடுக்கின்றதோ
அங்குதான் அன்பார்ந்தவர்களை உண்மையான ஒரு ஆண்டவருடைய கூடுகையாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைய சமூகத்தில் உள்ள பெருந்திரளான மக்கள் அரும் அடையாளங்களை கண்டு அவர்கள் பின்பதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார். நமது ஏக கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க ஒரே திருச்சபையில் இருக்கின்ற மக்களும் கூட எங்குதான் போகிறார்கள் அன்பார்ந்தவர்களே? இதே போன்று அரும் அடையாளங்களை கண்டு அங்கே அவர்கள் பின்னாலே ஓடுகின்றார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜன மக்களாக நாம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறபடியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக, ஆமென், ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பெருந்திரளான மக்கள் அந்த நம்முடைய நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கிறோம் சில இடங்களிலே, நீங்கள் அப்பத்தை என்னிடமிருந்து உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் ஆண்டவர் பாதத்திலே வர வேண்டுமா? அல்லது ஆண்டவரே நீர்தான் என் வாழ்வு, நீர்தான் என் இரட்சகர், என் மீட்பர் என்று அவருடைய இறை வார்த்தைக்காக வர வேண்டுமா? எதற்காக நாம் ஆண்டவர் பாதத்தில் வர வேண்டும் என்று சகோதர சகோதரிகள்? ஆண்டவருடைய வார்த்தைக்காக தான் சிஸ்டர். அப்ப ஆண்டவர் ஒரு விதமான எதிர்பார்ப்புகளோடு எனக்கு இந்த கூடுகையில் வரும் பொழுது எனக்கு நலம் கிடைக்கிறது, எனக்கு சுகம் கிடைக்கிறது, எனக்கு அது கிடைக்கிறது, இது கிடைக்கிறது, அதற்காக மட்டும்தான் நாம் ஆண்டவர் பாதத்தில் வர வேண்டுமா அன்பு சகோதர சகோதரிகளே? இல்ல சிஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தைக்காக. விவிலியத்திலே நான் வாசித்தது போன்று உண்மையாகவே இந்த கூடுகையிலும் கூட இருக்கலாம். எங்கெங்கு கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இருக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் இறைவார்த்தைகள் போதிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இருக்கின்ற எல்லா மக்களும், நாடி வருகின்ற ஒவ்வொரு மக்களும் எதைத்தான் நாடி வருகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே? இதே போன்று அற்புத அடையாளங்கள் நமக்கு கிடைக்காதா, நடக்காதா, பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற சிந்தனையோடுதான் அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். ஹல்லேலூயா. அதுல ஏதாவது பார்ந்தவர்களே? நானும் நீங்களும் இப்பொழுது இந்த கூடுகையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நீங்களே உங்களை சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. இப்பொழுது இந்த நிமிடம் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எதற்காக? இதே போன்று அரும் அடையாளங்களை கண்டு கொள்வதற்காக, அனுபவிப்பதற்காக நான் வந்து அமர்ந்திருக்கின்றேனா, அல்லது என் தந்தையின் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேனா? அப்படி என்று நீங்கள் சிந்திக்க அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. அதை தொடர்ந்து நான் பார்க்கும்போது யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவ்விடத்தை வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை நான் பார்க்கின்ற பொழுது, அதாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையை நான் பார்க்கின்ற பொழுது, இயேசு நிமிர்ந்து பார்த்து இந்த மக்களுக்கு எங்கிருந்து உணவு வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எனக்கு வருகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நம்முடைய விஜயன் பிரதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை சொல்லுங்க, என்ன வார்த்தை? அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். அவருடைய செய்தியின் வேளையில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மூட்டை மூட்டையா அப்பவும் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு பழமொழி அவர் சொல்லுவார். என்ன பழமொழினா, வெண்ணைய கையில வைத்து விட்டு நெய்க்கு அலையறீங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லிருக்காரா இல்லையா? ஆமா. ஹல்லேலூயா. வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஒரு பழமொழி. அடிக்கடி அவருடைய இறைவார்த்தை செய்தியில சொல்லுவது பழக்கம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அதையும் வைத்து இந்த வசனத்தை ஒட்டி நான் பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எங்க இருக்குது? பக்கத்திலேயே இருக்குது. அற்புதமும் அதிசயமும் எல்லாமே, நிறைவு, என்னென்ன தேவையோ அது பக்கத்திலேயே இருக்குது. ஆனா அது தெரியாதது போல இயேசு கேட்கிறார் பிலிப்புவிடம். ஆனால் பிலிப்புவும்
இந்த பழமொழியை போல, எப்படி இந்த பழமொழியை போல வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டு எங்கேயோ உணவுக்காக தேடுறது போல அந்த திருத்தூதர்கள் பிலிப்பு இல்லையா, ஹல்லேலூயா, அவங்க இருக்கிறாங்க. அதே போன்று நம்முடைய நிலைமைகள் இன்று இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள். என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்பாடுகள், ஆண்டவரே நான் இந்த செயலை இன்று செய்ய போகிறேன், உமக்கு விருப்பமானால் இந்த செயலை எனக்கு செய்து கொடுங்க. அப்ப எனக்கு இது தேவை இருக்கிறது, உமக்கு இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு விருப்பமா என்றெல்லாம் நாம் ஆண்டவரிடத்துல கேட்பது உண்டா இல்லையா அன்பார்ந்தவர்களை யோசிச்சு பாருங்க. அல்லது இந்த திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்ததா அப்படின்னு நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு தலைப்பு. அதே போல ஒருவரை நாடி அற்புதங்கள் செய்பவர், அதாவது மந்திரவாதியாக இருக்கட்டும், அல்லது சில பேர் நிறைய மாய வித்தைகளால் எல்லாம் நிறைய பேர் நம்மளுக்குள்ளேயே சொல்லுவாங்க இல்லையா, ஏ சாந்தி அங்க போ, ஏ புஷ்பா நீ அங்க போ, அப்படி ஒரு பேரை நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீ அங்க போ, அங்க ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க உனக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை செஞ்சு தருவாங்க, நீ எதிர்பார்க்கறது போனா அதை நிறைவேற்றி தந்துருவாங்க, அப்படி எல்லாம் சொல்றத கேட்டு நம்ம என்ன செய்யறோம், அவர்களுக்கு பின்னாடி மனிதரிடமிருந்து அந்த திட்டங்களும் செயல்களும் பிறப்பெடுப்பதற்கு தகுந்தாற் போல நாம் செயல்படுகிறோமா, அல்லது கடவுளை சார்ந்து கொண்டு அவரை சார்ந்ததாக நம்முடைய திட்டங்களை செயல்பாடு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இதே போன்றுதான் இங்கு பிலிப்புவும் அதே போன்றுதான் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் திருத்தூதர், ஆண்டவர் இயேசுவின் அருகாமையில இருக்கிறார். நாம் எம்மாத்திரம் அன்பார்ந்தவர்களே அப்படி நினைச்சு விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா அன்பார்ந்தவர்களே? ஹல்லேலூயா. புரியுது. ஆமென். வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உணவுக்கு எங்கு யாரிடம் போவது அப்படி என்று தொடர்ந்து யோவான் 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். 6 வாசிப்போம். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். தொடர்ந்து வாசிக்க சிஸ்டர். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 5000. இயேசு அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தன. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்க நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆமென். அப்ப அன்பார்ந்தவர்களே, வசனத்தில் வாசிக்க கேட்டபடி இங்கே அவர்களுக்கு அப்பம் தேவைப்படுகிறது. அவர் பக்கத்திலே இருந்து கொண்டும் அவர்களுடைய அருமை அவர்களுக்கு தெரியாது போய் ஒரு மனிதர் தன்மையாகவே மனிதரை சார்ந்தவாகவே அந்த உணர்வுகளும் அந்த செயல்பாடுகளும் அவர்கள் செய்கின்றார்கள், ஆண்டவரை கடவுளை சார்ந்ததாக அல்லாமல். அதனால்தான் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், இங்கே எப்படி இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மக்களை அமரச் செய்து அந்த அப்பங்களை வாங்கி கொண்டு அவர் என்ன செய்கிறார் அன்பார்ந்தவர்களே? ஒரு இயேசுதானே, அவர் அற்புதங்களை செய்பவர் தானே, அவர் அடையாளங்களை செய்பவர் தானே. எதற்காக அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அமர்ந்திருந்தோருக்கு கொடுக்க வேண்டும்? நான் ஆண்டவர் தானே, அதை அப்படியே எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு கொடுத்திருக்கலாமே. ஏன் அவர் அப்படி செய்யல அன்பார்ந்தவர்களே? அவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஹல்லேலூயா. அவர் கற்றுத் தருகின்றார். எந்த பொருட்கள் உன்னிடத்தில் வந்தாலும், எதை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும்
அதை குறித்து ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்திவிட்டு அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. கடவுளை சார்ந்த ஒரு உள்ளமாக நமக்கு இருக்கின்ற பொழுது, கடவுளை சார்ந்து ஒட்டிய வாழ்வு நாம் வாழுகின்ற பொழுது, இதே போன்று இயேசுவை போன்றே நாமும் நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டவை, நம்மிடத்தில் இருப்பவை பிறருக்கு கொடுக்கிறதாக இருக்கட்டும், அல்லது பிறரிடத்திலிருந்து நாம் வாங்கிக் கொள்வதாக இருக்கட்டும், அதை என்ன செய்துவிட்டு செய்கிறார்? நன்றி செலுத்திவிட்டு, தந்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு அதை மற்றவரோடு என்ன செய்கிறார்? பகிர்ந்து அளித்தார் என்று வாசிக்கிறோம். ஆமீன். நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது நாம் குறைவுபட்டிருக்கின்றோமா அல்லது மிகுதியாக்கப்பட்டிருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தல் அந்த எண்ணத்தில், அந்த வார்த்தையை ஒட்டி நான் பார்க்கின்ற பொழுது, நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் மனிதராக சிந்திக்கின்றோமா அல்லது கடவுளை சார்ந்ததாக செயல்படுகிறோமா? கொஞ்சம் நம்மிடத்துல இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இதை கொடுத்துட்டோன்னு நமக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? அதை கொடுப்பதற்கு கரங்களை குறுக்கிக் கொள்கிறோம். ஆனால் இயேசு தொடர்ந்து நமக்கு கற்றுத் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே. ஏன் அங்க அந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம், 12ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் அதை நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப மக்கள் தான் அந்த உணவுகளை உண்டார்கள், சீடர்கள் அதை உண்ணவில்லை. ஆனால் எஞ்சிய துண்டுகள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். அதை அப்படியே நீங்க அது வேறு விதமாக நான் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. 12 கூடைகள் என்று சொல்லப்படுவது நம்முடைய 12 சீடர்களை குறிப்பிட்டு காட்டுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அந்த நிரப்பப்படுகிறது, அந்த பசியானது எஞ்சிய துண்டுகளால் அவர்களை அவர் நிரப்பினார். ஆமென். அல்லேலூயா. அதை எப்படி அதை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு கற்றுத் தருகிறார் என்றால் அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் என்ன அன்பார்ந்தவர்களே? லூக்கா 6:38. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல இத்தனைதான் இருக்குது, இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது, அதை நம்ம வேற பாணியில அப்படியே பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, இந்த கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வார்த்தையின் மூலம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்ற வார்த்தையின்படியாக அன்பார்ந்தவர்களே 12 கூடைகளும் நிரப்பப்பட்டது. அவர்கள் கொடுத்தார்கள் மக்களுக்கு. அதை அவர்கள் என்ன எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற எஞ்சிய துண்டுகளை சேர்த்து 12 கூடைகளில் நிரப்பினார்கள். அப்ப அங்க என்ன ஆகுது? ஃபுல்ஃபில் ஆகுது. ஆமென். அல்லேலூயா. அது எங்க என்ன செய்யப்படுகிறது? முழுவதுமாக, குறைவுபடாமல், அறக்குறையாக அல்ல, அறையாக அல்லாமல் முழுவதுமாக ஒரு ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்பொழுது நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்கின்றோமோ அப்பொழுது என்ன செய்கிறது? அது முழுவதுமாக 7 மடங்கு ஆண்டவரை திருப்பி தந்து விடுவார் என்று சீராக்கி ஞான நூலிலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மனிதரிடமிருந்து வந்த உள்ளமாக, மனிதரை சார்ந்ததாக நம்முடைய உள்ளங்கள் இருக்கிறது என்றால் நம்ம என்ன செய்வோம்? கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மிடத்துல இருப்பதை பிறருக்கு கொடுப்பதற்கு அந்த உள்ளம் எழும்பாது அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட உள்ளங்களாக இன்று என்னுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதா? அல்லது என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை எனக்கு தருவார் என்று அப்படியாக கடவுளை சார்ந்ததாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா? நீங்களே சிந்திங்க அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் உங்களை இன்று சிந்திக்க அழைக்கின்றார். என் மகளே, என் மகனே, நீ இந்த மாதிரியா இருக்கின்றியா அல்லது இப்படி நீ மனித உள்ளத்தை சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது உனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்?
நீ கடவுளை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாக நமக்கு தரப்படுகிறது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, அடையாளங்களை கண்டு பின் போகாமல், ஹல்லேலூயா, இந்த பாஸ்கா விழாவானது நமக்கு என்ன, பாஸ்கா விழாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருப்பது எதுவாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே? இந்த அப்பம் பழுகுதல் தான். இந்த அப்பம் ஆண்டவருடைய திருவுடல் தான். நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த திரு உடலை ஆண்டவர் அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம திருத்துதர் பணிகளை நாம் வாசிக்கிறோம், சில இடங்கள்ல எல்லாம் வாசிக்கிறோம். திருத்துதர்கள் தங்களிடத்தில் இருந்தவற்றை எல்லாவற்றையும் என்ன செய்தார்களாம்? அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்களாம். எல்லாம் அனைத்துமே அவர்களுக்கு ஒரு பொதுவாக இருந்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று எப்படி இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே? யோசித்து பாருங்கள். தேவையில் இருப்பவர்கள் ஆயிரம் பேர். ஆனால் நமக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து ஆண்டவர் தந்திருக்கின்றார் என்றால் அது எதற்காக தந்திருக்கின்றார்? அந்த மற்றவர்களோடு கொடுப்பதற்காகத்தான். நீங்க கொடுங்க, உங்களுக்கு நான் இன்னும் மிகுதியாக தருவேன் என்று வாக்கு தருகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதன்படி இருக்கிறோமா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. இந்த திருத்துதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். திருத்துதர் பணிகளிலே 5ஆம் அதிகாரம் 34 42 வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய திருவசனங்கள். ஆமென். 34 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதர்களை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேல் மக்களே, இம்மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தொடர்ந்து வாசிக்க சிஸ்டர். போதும் சிஸ்டர். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கமாலியேல் என்ன ஒரு பேருடைய பரிசேயர். அவர் தலைமை சங்கத்து ஒரு ஆசிரியராக, திருச்சட்ட ஆசிரியராக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இவர் என்ன செய்கிறார்? இந்த திருத்தூதர்களை வெளியே போகும்படி அங்கே ஆணையிடுகிறார். இந்த சங்கத்தாரை நோக்கி அவர் கூறுகிறார். எதற்காக என்றால் அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இறை ஊழியர்களை நாம் தாக்குகின்றோமோ அங்கு நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு தான் யார் அன்பார்ந்தவர்களே? திருத்தூதர்கள். அவருடைய இறை வார்த்தையை அறிவிக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் நியமிக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் என்ன செய்யுங்க? நீங்க இவர்களுக்கு எதிராக நீங்கள் எண்ணியுள்ளதை குறித்து அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அன்பார்ந்தவர்கள்? நாம் அதாவது நம்முடைய திட்டம், நம்முடைய செயல்பாடுகள் என்று நான் சொன்னேன் இல்லையா தலைப்பு. அப்ப இவர்கள் மனிதராக சிந்திக்கின்றார்கள். மனிதராக சிந்தித்துக் கொண்டு இவர்கள் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்க கூடாது என்று இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தடை விதிப்பதற்காக இங்க இவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள், ஒரு வேண்டாத ஒரு வேற்றுமையை உண்டு பண்ணுவதற்காக இவர்களுக்குள்ளாக இவர்கள் எழுப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதைத்தான் இந்த கமாலியேல் வழியாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை விடுக்கின்றார். இதே போன்று இந்த இறைவார்த்தையில் கமாலியலை கொண்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார் என்றால் அன்பார்ந்தவர்களே, நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் யாரையாவது கொண்டு ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் விடுக்கலாம் அன்பார்ந்தவர்களை. யோசித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு எதிராக எழும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இந்த கமாலியலை போல யாரையாவது கொண்டு ஒரு எச்சரிக்கை விடுப்பார். அவர்களை நீ தீண்டாதே. ஏனென்றால் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், திருப்பாடல்களை வாசிக்கிறோம், என் ஊழிய இறைவாக்கினர்களை என்ன செய்யாதே, தொடாதீர்கள் என்று. அப்போ நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் கடவுளை சார்ந்ததாக இல்லாது இருக்கின்ற பொழுது நாம் எப்படி யோசிக்கின்றோம்? ஆண்டவருக்கான பிள்ளைகளை, அவருக்காக ஓடுகின்ற பயணிக்கின்ற அந்த திருத்தூதர்களாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஓடுகின்றார்கள் அவர்களை எதிர்க்கின்றோம் என்றால் நம்முடைய உள்ளங்கள் கடவுளை சார்ந்ததாக இல்லை என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே.
அப்ப என்னுடைய உள்ளம் மனித தன்மையை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது கடவுளை சார்ந்ததாக இருந்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேனா என்று உங்களை சிந்திக்க அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, எச்சரிக்கை கொடுப்பதோடு விட்டுமல்லாமல் அவர் அங்கே எடுத்துக்காட்டுகள், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, நம்ம எச்சரிக்கை விடுக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், மகளே என் மகனே நீ அங்க போகாத, அங்க ஒரு குழி இருக்கு, அங்க போகாத, அங்க போனா உனக்கு இப்படி ஆகும், நீ போகாத, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம், எச்சரிக்கை விடுப்போம். எச்சரிக்கை விடுப்பதோடு அல்லாமல் அதற்கான காரணங்களை பிள்ளைகள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் நம்மிடத்திலே கேட்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே நம்மிடத்திலே கேள்விகள் எழுப்புவதில் அதிக கில்லாடிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மிடத்திலே அவர்கள் கேள்விகள் எழுப்புவார்கள். ஏன் போக கூடாது, எதுக்கு போக கூடாது, ஏன் பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்க பிள்ளைகளா இருக்கட்டும் கண்டிப்பா அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்பார்கள். பெரியவர்களாக இருக்கட்டும் சிலவற்றை நாம் சொல்லும் பொழுது அவர்களும் கேள்விகள் கேட்பார்கள். ஏன் அங்கு போக கூடாது, எதுக்கு போக கூடாது, என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு கேட்போம். அதே போன்றுதான் இவர்களும் இவர்களுக்கு எதிராக நீங்கள் எழும்பாதீர்கள், சிந்திக்காதீர்கள், எண்ணாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுத்துவிட்டு 2 பேரை பற்றி அங்கே அவர்களை எடுத்துக்காட்டாக இந்த கமாலியர் சொல்லுகின்றார். தெய்யுதா என்பவன் இதற்கு முன்பதாக ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர் இந்த என்ன செஞ்சாரா, ஏறத்தாழ 400 பேரை, எத்தனை பேரா, 400 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காரு, இந்த இவர்களுக்கு எதிராக எல்லா வேலைகளை செய்து கொண்டது நிமித்தம் அவர் என்ன செஞ்சாராம், கொல்லப்பட்டார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் அன்பார்ந்தவர்களே, வசனங்கள் சொல்கிறது, திட்டமும் செயல்பாடுகளும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை என்ன ஆகுமா, ஒளிந்து போம் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். திருத்துதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே இடம்பெற்றிருக்கின்றது, திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவையாக இருந்தால் அவை என்ன ஆகுமாம், ஒளிந்து போமா. பாத்தீங்களா அன்பார்ந்தவர்களே, அவன் அழிக்கப்பட்டான், அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம் அழிவை தேடிக்கொண்டே பயணிக்கிறோமா அல்லது 4 பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள், ஃபாதராக இருக்கட்டும் அல்ல மற்றவர்களாக இருக்கட்டும், இறை செய்தி ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக எழும்புகின்ற ஊழியக்காரர்கள் தான் சில பேருக்கு எதிராக இருக்காங்க அவங்க பார்வையில, அவர்களுக்கு எதிராக நாம் எழும்புகின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அழிவை நோக்கி செல்கின்றோமா அல்லது அன்பார்ந்தவர்களே நம்முடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் கடவுளை சார்ந்ததாக இருக்குமே ஆனால் அங்கே என்ன ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும், நீங்கள் கடவுளோடு போராடுபவர்களாகவும் ஆவீர்கள் என்று அங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார் அவர்களுக்கு. அன்பார்ந்தவர்களை 39வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது, மேலும் நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு தக்கதாக நம்முடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். மனிதரை சார்ந்தவையாக இருந்தால், மனிதரிடத்திலிருந்து வந்தவையாக இருந்தால் அங்கு அழிவு நிச்சயம் அன்பார்ந்தவர்களே. கடவுளை சார்ந்ததாக நம்முடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக விடுதலை பயணம் 14 நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. என்ன வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே? விடுதலை பயணம் 14 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே போரிடுவார், ஆண்டவரே போரிடுவார், நீங்கள் அமைதியா இருங்கள், அமைதியா இருங்கள், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், ஆண்டவரே எனக்காக போரிடுவார். என்னவா அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே போரிடுவார். என்ன சொன்னாலும் சொல்லிட்டே போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களை அடித்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளை விடுக்கிறார்கள். அதையும் மீறி கட்டளை விடுத்து அவர்களை விடுதலை செய்து அனுப்புகிறார்கள். எனினும் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிப்பதை அவர்கள் என்ன செய்யவில்லை, நிறுத்தி விடவில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருத்துதர் பணிகள் 5:42 நாம் வாசிக்கிறோம், நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும்
எதுக்கு அப்புறம் அன்பார்ந்தவர்கள் இதை செஞ்சான்னு போட்டிருக்கு? அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை விடுதலை செய்து அனுப்பிய பிறகு இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம அவமானப்பட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம திரும்ப அதை இது பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நீங்க நம்முடைய ஊனுடல் அதை செய்ய விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, ஹல்லேலூயா. நொந்து போய் நூலாகி போய் அப்படியே முடங்கி கிடந்துருவோம். நம்முடைய காரியங்களை எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பொதுவான காரியங்கள் சில பேர் நம்மை ஏதாவது சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகிறோம்? மனம் உடைந்து போகி வீட்டிலே அப்படி என்ன செஞ்சிடும்? முடங்கி கிடந்துருவோம். இல்லைன்னா என்ன செய்யறோம்? எங்கேயுமே போகாம சக ஊழியர்களோடு உறவுகளோடு இல்லாமல் அன்பார்ந்தவர்களை தனித்து நின்றவர்களாக, தனித்து விடப்பட்டவர்களாக, தனித்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏன் அன்பார்ந்தவர்களே? ஆண்டவர் சொல்கிறார், மனிதரிடமிருந்து வந்தவை என்றார். அப்ப என்னுடைய உள்ள செயல்பாடுகள், என்னுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அல்லேலூயா கடவுளை சார்ந்ததாக இருக்கின்றது என்றால் அன்பார்ந்தவர்களே, என் கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் அஞ்சாதுன்னு சொல்லிருக்காரு, கலங்காதுன்னு சொல்லிருக்கிறார். அப்ப இவர்களுடைய பேச்செல்லாம் ஆண்டவரே எனக்காக போர் புரிய இருக்கின்ற பொழுது இவர்களுடைய பேச்சை கேட்டு நாம் ஏன் என்ன செய்ய வேண்டும்? முடங்கிவிட வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவர் இயேசு கீழே விழுகிறார். விழுந்தாலும் எழுந்து அவர் நமக்காக வருகின்றார். எதற்காக? நமக்கு கற்றுத் தருகின்றார். நீ கீழே விழுந்து விட்டால் என்றால், நீ அப்படியே விழுந்து விடாத என் மகளே, என் மகனே, நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீரின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த வார்த்தைகள் எங்கு சென்றது அன்பார்ந்தவர்களே? என் சார்பாக ஆண்டவர் இருக்கின்ற பொழுது இந்த அற்ப மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? அன்பார்ந்தவர்களே, வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பஞ்சா காத்துல அப்படியே பறந்து போயிடுச்சு அன்பார்ந்தவர்களே. அப்ப கடவுளை சார்ந்ததாக நான் என்னுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அந்த வார்த்தைகள் என்னை பயணிக்கும், அந்த வார்த்தைகள் என்னை என்ன செய்யும்? தேற்றும். அந்த வார்த்தைகள் என்னை தூக்கி நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது இந்த திருத்தூதர்களை போன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? அடியை, துன்புறுத்தல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஏன்? என்ன ஆண்டவர்களுக்காக. வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயுவிலே, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக, கடவுளை சார்ந்ததாக நாம் இருக்கிறோம், செயல்படுகிறோம், சிந்திக்கின்றோம், எண்ணுகிறோம் என்றால் இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான காரியங்களை இந்த இவர்கள் செய்தார்கள் இல்லையா? ஊழியக்காரர்களுக்கு எதிராக எண்ணங்கள் எல்லாம் வகுத்து இவர்களை என்ன செய்ய வேண்டும்? சித்திரவதை செய்ய வேண்டும், விரட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தார்கள் இல்லையா? இதே போன்று இந்த வக்கர புத்திகளோடு நம்முடைய எண்ணங்கள் சென்று கொண்டு பயணிக்கின்றோமா? அல்லது கடவுளை சார்ந்து கொண்டு இது ஆண்டவருடைய ஊழியர், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வதை ஆண்டவரை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு மனநிலையோடு நாம் பயணிக்கிறோமா? அல்லது அவர்களை எதிர்த்து நின்று இப்படி மனிதரிடமிருந்து வந்தவையாக நாம் சிந்தித்து செயல்படுகிறோமா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. அப்போ நான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன், நான் நிறைவோடு வாழ்கிறேன் என்றால் எல்லாம் இருந்து கொண்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ்றது அல்ல. அப்படி சொல்லல அன்பார்ந்தவர்களே. ஒன்றும் இல்லாட்டாலும் அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கின்ற பொழுது அனைத்தையும் அதான் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பிலிப்பியர் 4:19 என்ன சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே? என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் என்ன செய்வார்? நிறைவு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? ஒரு கூக்குரல் மட்டும் இது என் அன்பு மகளே, மகனே என்று. ஆனால் நாம் அதையெல்லாம் என்ன செய்கிறோம்?
மறந்தவர்களாக என்ன செய்கிறோம்? பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகள்கிட்ட? உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டிருக்கலாமே, எதுக்காக உம்முன்னு இருந்த, எதுக்காக சொல்லல அப்படின்னு நம்ம கேட்கும் தானே. அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விண்ணக தந்தையும் நம் அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வலக்கரம் கொண்டு பிடித்து நம்மை தாங்கி வழி நடத்துகின்றார். ஆனால் நாம் தான் அவரை விட்டு பிரிந்து சென்று கொண்டேதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாள்தோறும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? இயேசுவை பற்றி கற்பித்துக் கொண்டே இருந்தார்களாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்துட்டா போதும், ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு திருவிழா கூட்டங்கள் நிகழ்ச்சிகள் வந்துட்ட போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? அதை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவரை மறந்து கொண்டு அந்த நேரங்காலத்தை விட்டு என்ன செய்கிறோம்? நமக்கான மனித தன்மையை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஆண்டவர் பாதத்தை மறந்து விடுகின்றோம். ஹல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அவரும் என்ன செய்வாரு? நம்ம பிள்ளைகளும் நம்மள மறந்துடும் போது நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். நீ சொல்லவே இல்லையமோ, நான் அப்படி நீ கேட்கவே இல்லையா, அப்படிதானே சொல்லுவோம். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கேளு அப்படின்னு சொல்ற. எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே? என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். மறைபொருள்களையும் உனக்கு விலக்கி கூறுவேன். அப்ப அன்பார்ந்தவர்களே, வார்த்தையை கொண்டு போர் தொடுக்கிறவர்களாக நாம் எபேசியரிலே வாசிக்கிறோம். என்னது படுகிறோம்? இந்த உலகத்துல மட்டும் உள்ள மனிதர்களோடு நாம் போராடுவதில்லை, வான்வெளிகளோடு உள்ளவர்கள், இது நமக்கு எதிரியாக இருக்கின்ற ஒவ்வொருவர்களோடும் நாம் என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று சொல்லி. அப்ப அந்த போராட்டத்திற்கு நமக்கு என்ன தேவை அன்பார்ந்தவர்களே? இந்த உலக போக்கிலான உணவுப் பொருட்கள், இட்லி, தோசை, பிரியாணி, அது இல்ல அன்பார்ந்தவர்களே. ஹல்லேலூயா. அது நம் உடலுக்கு மட்டும்தான். நாம் போராட்டம், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்களின் போராட்டமானது எதனோடு இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே? ஆண்டவருடைய என்ன சொல்றது, அது எபேசியர் 6:17 என்ன வாசிக்கிறோம் இல்லையா? கடவுளின் வார்த்தை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இறை வார்த்தை போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப எல்லாத்துக்குமே வார்த்தை நமக்கு தந்திருக்காரு. ஹல்லேலூயா. நோய்களுக்காக இருக்கட்டும், பேய்களுக்காக இருக்கட்டும், அல்லது கட்டுகளை உடைப்பதற்காக இருக்கட்டும், சாபங்களை உடைப்பதற்காக இருக்கட்டும், அல்லது என்ன சொல்றது, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் என்ன தந்திருக்கார்? இறை வார்த்தைகளை தந்திருக்கிறார். நமக்கு இந்த விவிலியம் கிடைத்திருப்பது ஒரு பொக்கிஷம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அது தேவைப்பட்டா எடுத்துக்கிறதுக்கும், தேவையில்லைன்னா அதை அப்படியே மூடி வைக்கிறதுக்கும் அதுக்காக தந்திருக்கார் ஆண்டவர். எத்தனை பேருக்கும் அதை தெரியல அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு சொல்றாரு இல்லையா, நான் எத்தனையோ இறைவாக்கினர்களை நான் உங்களுக்கு அனுப்பி கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் என்னுடைய இறை வார்த்தைகளுக்கு என்ன செய்யல? செவி கொடுக்காமல் மந்தம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தும் நம்முடைய சில அலைகள் போராட்டங்கள் வந்த உடனே நாம் என்ன செய்யறோம்? மனுஷங்களை தேடி ஓடுறோம். அவங்கள தேடி போனா சரியாகுமா, இவங்களை தேடி போனா சரியாகுமா, அங்க இருக்காங்களே அவங்கள தேடி இது செஞ்சா சரியாகும். நிறைய பேரு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கொண்டே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சில இந்த வேற்றினத்து பாரம்பரியங்கள், அந்த சில கலாச்சாரங்களை கூட பயன்படுத்தி, இத கொண்டு வச்சா இது வருமா, இத கொண்டு வச்சா இது போகுமா, ஹல்லேலூயா, இப்படி எல்லாம் நினைச்சு சிந்திச்சு செயல்படுகிறவர்கள் கூட இன்றும் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். எப்படி அன்பார்ந்தவர்களை? லாசருடைய உவமை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த லாசருடைய உவமையிலே அவர் வாய்ப்புக்கு மேல வாய்ப்புக்கு மேல என்ன சொல்லுவாங்க இல்லையா, கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்ல, வாய்தாவுக்கு மேல வாய்தாவுக்கு மேல வாய்தா. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறார்? என்ன, இந்த வார்த்தைகளை என்னை படி, என் திருச்சட்ட நூலை ஆராய்ந்து இரவும் பகலும் அதை தியானி என்று சொல்கிறார். யோசுவா 1:8 நான் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தியானிக்கிறோமா, வாசிக்கிறோமா? அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் நமக்கு வலுவூட்டாதா? அது பொய்யான வார்த்தைகள் அன்பார்ந்தவர்களே.
விவிலியத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவை. அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் தெளித்தேனிலும் அப்படிப்பட்டதாக இருப்பதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகளை நீங்கள் கையில எடுத்துக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. சோதனை துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அதையும் நம்மை தாண்டி நாம் போராட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அந்த வார்த்தைகளோடு நாம் பயணிக்கிறோம் என்றால், நாம் கடவுளை சார்ந்துதான் செயல்படுகின்றோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நமக்காக போரிடுவார். அல்லேலூயா. ஆமா தானே அன்பார்ந்தவர்களே? ஆமென், அல்லேலூயா. நமக்காக போரிடுவார். அல்லேலூயா. ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் பாதத்துல உட்கார்ல, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல. இப்ப நமக்கு இப்ப பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள், கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகளை வச்சுக்கோங்க, அப்படி எடுத்துக்கோங்க, சரியா? அந்த அவர்கள் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடனே உங்களுக்கு போன் பண்ணி அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அல்லது நேரே ஆஸ்பத்திரியை தேடி ஓடுவாங்களா? மருத்துவமனைகளை சென்று அவங்க ஓடுறாங்க. ஏனென்றால் அவர்கள் கடவுளை சார்ந்து நில்லாது மனிதரை சார்ந்துதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதுதான் மாற்றி அமைக்க ஒரு மாற்றொரு பெற்றவர்களாக, புதிய சிந்தனைகளை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த உயிர்த்தெழுதலின் மூலம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி புது பிறப்பை நமக்கு தருகிறார். 1 பேதுரு நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. 1 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்தில் அது தரப்பட்டிருக்கிற அந்த வசனம் நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் மூலம் அவர் என்ன தருகிறார்? புது பிறப்பு தருகிறார். அப்ப புது பிறப்பு என்றால் எப்படி அன்பார்ந்தவர்களே? பழையன விலக்கி புதியன புகுத்தன அன்றோ, இல்லையா அன்பார்ந்தவர்களே? அப்போ பழைய சிந்தனைகளை களைந்து, பழைய செயல்பாடுகள், பழைய திட்டங்கள், பழைய எண்ணங்கள், பழைய நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் களைந்தவர்களாக புதிய புதிய பிறப்பு அடைந்து விட்டேன் என்றதை வெளிப்படுத்த பிரதிபலிக்கும் விதமாக கடவுளை சார்ந்தவையாக நாம் செயல்படுகிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் போர்வாளாக எடுத்துக்கொள்ளும். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கு, நம்ம அம்மா கிட்ட போய் சொல்றோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகளை எடு அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு இப்படி உடல் விலகின வந்திருக்கு, இந்த வசனத்துல நீங்க இப்படி சொல்லிருக்கீங்கப்பா, அந்த வார்த்தைகள் எனக்கு சுகத்தை தரட்டும், அறிக்கை செய்யுங்க. அப்ப நீங்க கடவுளை சார்ந்து செயல்படுகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே. சாபத்தால குடும்பம் சுழண்டு கட்டுகளாலும் பாவங்களாலும் அப்படியே தடப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் இருக்கிறது என்றால், மாப்பிள்ளை வரல, பெண்ணு வரல, பிள்ளை பாக்கியம் இல்ல, அல்லேலூயா, எத்தனை ஆண்டவர் பக்கத்திலேயே இருக்காரு. அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, பெண்ணைய கையில வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? நெய்க்கு அலைஞ்சிட்டு இருக்கோம் அன்பார்ந்தவர்களே. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆபிரகாம் ஆண்டவரோடே அவர் நடந்தார், ஆண்டவரோடே பயணித்தார். எத்தனை வருடங்களானது யோசித்து பாருங்களா. அடேங்கப்பா, அல்லேலூயா, எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு பாருங்க அன்பார்ந்தவர்களே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கின்றவர்கள். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, உனக்கு நான் எப்படி கடல் மணலே என்ன முடியுமா உன்னால, அந்த அளவுக்கு உன்னோட சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? பெருக்குவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். அதை அவர் நம்பினார். அப்ப இன்று நானும் நீங்களும் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம் அல்லது நம்பிக்கை உள்ளவர்களாக இறைவார்த்தை எடுத்து இதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகையில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்பா சுயமாக வந்ததல்ல, நீர் உம்முடைய அழைப்பு இருந்ததனால் தான் ஆண்டவரே இவர்கள் இந்த கூடுகையில் வந்து உடைய இறை வார்த்தைகளை கேட்பதற்கு அப்பா ஆயத்தம் செய்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ தக்க வைத்துக் கொள் என்று சொன்னவார் வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் பெற்றுக்கொண்டதை நாங்கள் செயலாக்கம் செய்ய எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய சொல்கள், செயல்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா மனிதரிடம் இருந்து வந்தவையாக இல்லாமல் அப்பா கடவுளை சார்ந்து கொண்டு செயல்படுகிற திட்டங்களும் செயல்களுமாக எங்கள் வாழ்வில் இருக்க எங்களுக்கு கற்றுத்தந்தவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:10 படியாக நிறைவானது வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா,
அரை குறையானது அனைத்து ஒளிந்து போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அப்பா நாங்கள் அரை குறையாக உம் பாதத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீர் நிறைவாக எங்களிடத்திலே வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருந்து அப்பா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உமது இறை வார்த்தை மன்னாவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா உம்முடைய இறை வார்த்தை இந்த மன்னாவால் நிரப்பியதற்காக அப்பா தடைப்பட்டிருக்கின்ற காரியங்களை நீ செய்து கொடுக்க போகிறதுக்காக ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஹல்லேலூயா. என்றுமுள்ள எங்கள் பேரரசரே அப்பா இருக்கின்றவரே, ஹல்லேலூயா. அப்பா நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்காருக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையின்படியாக இயேசு சுவாமி வல்லமை உள்ள உமது நாமத்தினால் அப்பா, வல்லமை உள்ள உமது வார்த்தையினால் ஆண்டவரே இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்கள், கட்டுகள், தடைகள் அப்பா, மாய வித்த கிரியைகள் ஹல்லேலூயா அத்தனையும் சுவாமி குறைவு பட்டதை நிறைவாக்க ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரை எப்படி நீர் அப்பா எசாயா 55:10-11 நாங்கள் வாசிக்கிறபடியாக மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி முளையரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவை கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீரே வார்த்தைகளை விதைத்து அதை முளையரும்பி செய்ய வளரச் செய்ய போகிறதற்காக உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்தி எல்லா துதிக்கனம் மகிமை ஒவ்வொருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனம் பரிசுத்தமும் உள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.